வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தமாக 5 படங்கள். அதில் வந்து 2 தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா, 3 தமிழ் டப்பிங்கில் இருக்குது, 1 தமிழ் படமே இருக்குது. ஸோ மொத்தமாக இதில் என்னன்றதை பார்த்தலாம். ஒரு வாரம் கிட்ட கேப் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. படங்கள்லாம் பார்த்தேன், பட் வீடியோ போகிறதுக்குள்ளே கொஞ்சம் சில ஒர்க்குனால பண்ண முடியல, பெரிய டிலே ஆகிடுச்சு. இனிமேல் அந்த டிலே இருக்காதுப்பா, ரெகுலராக நம்ம சைட்லேருந்து வீடியோஸ் வந்து விடும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு படம் வந்து தமிழ் டப்பிங் இல்லாத படத்தை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டுலாம். ஹாலோ ரோட் அப்படிங்கிற படம். இது வந்து கடைசி அந்த ட்விஸ்ட்டுங்கிறது டேய் ஏன்னா நாங்கள் மக்கா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை விட முக்கியமாக இந்த ட்விஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு இது எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற மோடில் இருக்காது. கடைசி அது முடித்ததுக்கப்புறமா இப்போ நான் என்னத்தை பார்த்தேன், இப்போ இதுக்கப்புறமா என்னத்தை நான் கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்க போகிறேங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கும். கடைசியில் இது எல்லாத்தையும் நடந்த விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது வேறு மாதிரி இன்னும் கனெக்ட் ஆகும். அதுதான் இந்த படத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இதில் பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால் அவங்க அம்மா அப்பா காலை போட்டு சொல்லவும், ஒன்றும் பதட்டப்படாத, நாங்கள் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீ அதே இடத்துல அமைதியாக இரு, காலை கட் பண்ணாத, அங்கே ஏதாவது பிரச்சனை பெருசாகிட போகுது, நாங்கள் அப்படியே வழியில் சொல்லிக்கிட்டே வரோம் என்ன பிரச்சனை என்ன பண்ணலாம்னு சொல்லி. இப்போ இந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனையை இவங்க காரில் போயிட்டு இருக்கிற ட்ராவலில் எப்படி சால்வ் பண்ணாங்க, அங்கே போய் என்னெல்லாம் பார்த்தாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த பிரச்சனை என்ன, இது எல்லாம் தான் இந்த ஒட்டுமொத்த படமே. இதில் இந்த மொத்த பேருடைய பர்ஃபார்மன்ஸில் தான் படமே. மொத்த பேருன்னு கூட இல்லை, இந்த 2 பேர் கார் ட்ராவலில் தான் கிட்டத்தட்ட படமே. அங்கே ஃபோன் காலில் இந்த பொண்ணுடைய நிலைமை என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க தெரிஞ்சுக்கிறது, அங்கே இருக்கிற அந்த டென்ஷனை நமக்கு இங்கே கடத்துறதுங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுமே ஐயோ அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி நம்மளும் இந்த டென்ஷனோட கனெக்ட் ஆகிடுவோம். அதனாலேயே கடைசியில் இவங்க முடிக்கும் போது அவ்வளோ தூரம் இவங்களோட ட்ராவல் ஆகிட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஷாக்கு, அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கும் இங்கே ஃபீல் ஆகும். கடைசி அதுதான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் சத்தியமாக கண்டே பிடிக்க முடியாத ட்விஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. மொத்தமாகவே நீங்கள் அந்த ட்விஸ்ட்டை புரிஞ்சிக்கிறதுக்கே நீங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த படம் வந்து உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக ஃபீல் ஆகும். எனக்கு அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக வேலை கொடுக்குற, கொஞ்சம் இன்னும் யோசிக்க வைக்கிற, நான் இதை எப்படிலாம் யோசிச்சு பார்க்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நடுவில் சில கேரக்டர்ஸ் மூலிமா சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் கடைசியில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த படம் பார்த்தவங்க சொல்லுங்கள், நம்ம ஒரு தனி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கூட நம்ம இந்த படத்துக்கு போடலாம். சரி, அடுத்த படம் வந்து தலைவன் டான்லி படமான டீமன் ஹண்டர்ஸ்னு. தலைவர் படம் பார்த்தேன், அப்போ ஆக்ஷன் சீன்லாம் அதிகப்படியாக இருக்கும், அந்த மைண்ட் செட்டில் தான் ட்ரை பண்ணுது. இது வந்து பேய் படம். எங்கால ஆக்ஷன் ஹீரோடா அடித்தாருன்னா பஞ்சு விட்டாருன்னா ஆளுங்கள்லாம் பறப்பாங்க, அவரை வச்சுக்கிட்டு பேய் படத்தை என்ன பண்ண போகிறாங்க? ஓகே, ஒருவேளை அந்த ஊர் சந்திரமுகி மாதிரி எதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ட்ரை பண்ணேன். இந்த படத்தோட கதை என்னென்னா, தலைவன் வந்து இந்த பேய்களை ஓட்டக்கூடிய ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க பேய்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இவரை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா போகிறோம், அங்கே வந்து ஒழுங்காக கிளம்பிடு, நரக்கத்துக்கு கிளம்புடான்னு சொல்லி ஓங்கி ஒரு பஞ்சு விட்டு பேயவே பஞ்சு விடுவார். நான் கூட பேய் எல்லாமே இவர் அடிக்க போகிறாருன்னு நினச்சேன், பட் பேய் அடியாளுங்களை அடித்து நரகத்துக்கு அனுப்புகிற அந்த வேலையை நல்லாவே பார்ப்பாரு. ஸோ தலைவர் ஃபேன்ஸு அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அப்படியாக ஒரு 3 ஃபைட் இருக்குது. ப்ளஸ் பேயை நார்மலாலாம் நரகத்துக்கு அனுப்பிட முடியாதமா, சொன்னதுமே அது பேச்சு கேட்டு கிளம்பி போயிடாது, அதுக்குன்னு இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குங்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிற விதங்கிற மாதிரி அதெல்லாம் ஓகே. ப்ளஸ் தலைவனுக்கும் ஒரு சோகமான ஃப்ளாஷ்பேக்குங்கிற மாதிரி சில விஷயங்கள் காட்டினதெல்லாம் ஓகே, அதுவும் ஓகே தான். மற்றபடி இது தலைவனுக்காக பார்க்கக்கூடிய படமே தவிர மற்றபடி பெருசாலாம் இதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா தலைவன் இந்த படத்தில் இருக்காரேன்றதுனால ஆக்ஷன் சீனை வைக்கிற மாதிரி, ஏன்னா நரகத்துலேருந்து வந்த பாய்ஸ் எல்லாம் இவர்கிட்ட அடி வாங்கிறதுக்குனே வந்திருக்காங்களா? ஆக்ஷன் ஹீரோ தான்ப்பா, அதுக்குன்னு ஒரு போலீஸாக கிரிமினலாக அடித்தா ஓகே, பேயவே அடித்து வீட்டுக்கு அனுப்புறது நரகத்துக்கு அனுப்புறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ப்ளஸ் இது ஒழுங்கான ஆரல் படமாகவும் இல்லாமல் தலைவனுக்காக ஆக்ஷன் படமாகவும் ஆக்காமல் 2த்தையும் கலந்து ஒரு மாதிரி கொதறி வச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்டு கொரியன் சைடில் இந்த வெயிலிங் படம் ஹெக்ஸுமா படம்லாம் பயங்கரமாக பார்த்துவிட்டு இது ரொம்ப சப்புன்னு இருந்துச்சு. சரி, 3வது படத்துக்கு வரேன். இது வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா, த தேர்ஸ்டே மர்டர் கிளப் அப்படிங்கிற படம். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை விசாரிக்கிறவங்க, இந்த கேஸை சால்வ் பண்ண நினைக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க, அவங்களாம் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி ஓகேப்பா நம்ம ஏதாவது சால்வ் ஆகாத கேஸ்லாம் நம்ம கையில் எடுப்போம், அதை சால்வ் பண்ணி முடிப்போம், இதுதான் நமக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே இன்னொரு புது பிரச்சனை வருவோம். இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம்ப்பா, இந்த வேலையை முதல்ல முடிப்போம்பான்ற மாதிரி இந்த மர்டருக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மோட்டிவ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கிறது தான் இந்த மொத்த படமும். எனக்கு ஃபஸ்ட்டு கேஸை கடைசியில் சால்வ் பண்ண விதம் எனக்கு ஓகே, பட் இந்த செகண்ட் கேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஃபீல் ஆகலை. மற்றபடி இந்த மர்டர் மிஸ்ட்ரி ஃபேன்ஸுக்கு என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் இந்த வயசானவங்க இவங்க என்னப்பா சால்வ் பண்ண போகிறாங்க, வயசானா வெளியே வாக்கிங் போங்க, அதை விட்டு இந்த க்ரைம் நடக்கிற இடத்துலாம் நீங்கள் எதுக்கு வெளில வரீங்க, அவ்வளோலாம் உங்களால் சால்வ் பண்ண முடியாது, நீங்களாம் பழைய காலத்து ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இவங்களை ட்ரீட் பண்ணுறது. ஆனால் போலீஸே ஓவர்டேக் பண்ணி இவங்க சால்வ் பண்ண
நினைக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அந்த போலீஸை கவுக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ் பிடிச்சதுப்பா. ஏன்னா அதை கடைசியில் இவங்க சால்வ் பண்ணி அதை கொஞ்சம் எமோஷனலாக ஆக்கணுதுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் கேஸு ஓகே, இது இப்படிலாம் முடிக்க போகிறீங்கிற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணுற விஷயங்கள் அப்படியே அப்பட்டமாக நடந்துடும். அதனால் இது வந்து ஒரு ஓகே லெவல் படம்னு வச்சுக்கலாம். சும்மா டைம் பாஸுக்கு ஓகே, ஒரு திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு டைம் பாஸுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுற, இந்த மர்டர் மிஸ்ட்ரி சால்வ் பண்ணுற இந்த படம் ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வேணால் பாருங்கள். ஒரு ஓகே லெவல் படம், பெருசாலாம் உங்களை எக்ஸைட் பண்ணாது, பட் ஒரு ஓகே லெவல் படம். அடுத்து 4வது படம் வந்து மாயக்கூத்து அப்படிங்கிற தமிழ் படமே தான்ப்பா. இது சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த படத்தோடைய அந்த ஐடியாவே ஒரு மாதிரி எக்ஸைட் பண்ணுச்சு. ஐடியா மட்டும் எக்ஸைட் பண்ணால் பத்தாது, அதை படம் முழுக்க கிளைமேக்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அந்த விஷயத்தில் நல்லாவே பண்ணாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ரைட்டராக இருக்கிறாரு. நான் கடவுள் மாதிரிப்பா கேரக்டர்ஸே உருவாக்குறேன், புது மனுஷங்களே என் கதை மூலிமா உருவாக்குறேன், அப்போ நானும் கடவுள் தானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஈகோவாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் உருவாக்கின கேரக்டர்ஸே அவர் எதிர்த்து கேள்வி கேட்டால் என்ன நடக்கும், அதுதான் கதை. நல்லா இருக்கே, எழுத்தாளராக இருக்கிறவர் அவர் உருவாக்குற கேரக்டர்ஸை அவருக்கு அகெயின்ஸ்டாக திரும்புதாங்கிற மாதிரி அந்த ஐடியாவும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இவர் உருவாக்கின கேரக்டருக்கு இவர் கொடுக்குற பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிங்கன்னா, இப்படிலாம் கஷ்டம் கொடுத்து இப்படிலாம் எதிர்பார்க்காத மூமெண்ட்டை வச்சாதான் படிக்கிறவங்க மிரண்டு போவாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நடக்கணும் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு அவங்களுக்கு அங்கே ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லி இவர் அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஆனால் அந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சா, ஏண்டா உங்கள் போதைக்கு நாங்கள் ஊருகாவடா, நீங்கள் எக்ஸைட் ஆகிறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை நாங்கள் ஏற்றுக்கணுமாடா, என்னடா கதை இதுன்ற மாதிரி அவங்க பக்கமும் நியாயம் இருக்கும். ஸோ இங்கே எழுத்தாளர் பக்கம் அவங்க ஆடியன்ஸு இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இப்படிலாம் இருந்தால் தான் அவங்க நம்மளை ஒரு ஆளாக மதிப்பாங்கன்னு சொல்லி அவர் கொடுக்குறதும் கரெக்டு. ப்ளஸ் அதே டைப்பில் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போதும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிலைமை யோசித்து பார்த்தாலும், அதனால் இப்போ இது எப்படி முடிக்க போகிறாருங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எனக்கு படம் முழுக்க இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு வயசான ஒரு கேரக்டரு அவர் இவருக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இவர் குழப்பமாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாரா, அவருக்கு அந்த கடைசியில் கொடுக்குற அட்வைஸுங்கிறது அவர் பையனை வச்சு ஒரு உதாரணமாக சொல்லுவார். அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த எழுத்தாளருக்கே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம பாலா அவர்கள் எழுதின கேரக்டர்லாம் அவரை மீட் பண்ணால் எப்படி இருக்குன்னு நான் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த மனுஷன் ஒட்டுமொத்த குடும்பையும் அவர் உருவாக்கின கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பார். படத்தில் எல்லாமே பிரச்சனையாக தான் கொடுப்பாரா. அந்த கேரக்டர்லாம் பாலாவை மீட் பண்ணிச்சுன்னா, ஏன்பா ஏன் இந்த குலவெறி எங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஏன் அவ்வளோ பிரச்சனையாக கொடுத்து விளையாடுறன்ற மாதிரி பாலா அவர்களை மீட் பண்ணால் எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் கொஞ்சம் இமேஜின் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்கல்ல ஒரு படத்தில், அதனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம். அதுக்குன்னு இப்போ சின்ன பட்ஜெட் படம் இவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு அப்படின்லாம் கேட்க வரல. உண்மையாகவே இது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைமுக்கு ஒர்த்தான படம். எனக்கு இந்த படம் நல்லா ஒர்க் ஆச்சுப்பா, நல்லா இருந்துச்சு. எடுத்துக்கிட்ட விஷயத்துலேருந்து எங்கேயும் டைவர்ட் ஆகாமல் கிளியராக எடுத்துன்னு போய் முடித்தாங்க. அதுக்குள்ளே தேவையான விஷயங்களை ஒரு கேரக்டர்ஸ் மூலமாக நமக்கு ஃபீல் பண்ண வச்சதுங்கிற மாதிரி. இதுக்கு நடுவில் அவங்க இப்படி தான்ப்பா மனுஷங்க இருப்பாங்க, இவங்கன்னா இது தான்ப்பா பண்ணுவாங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படியே போகிற போக்கில் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான விஷயங்களை ஒரு கேரக்டர் பேசுறதுங்கிற மாதிரிலாம் வச்சதுன்னு இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் டீப்பாக இதில் கேரக்டர்ஸோடு கனெக்ட் ஆனீங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் இன்னும் பயங்கரமாக ஃபீல் ஆகும். நல்லா இருந்துச்சு இந்த படம். அப்புறம் 5வது படம் வந்து தண்டர்போல்ட்ஸ் படம். இப்போ ஓடிடியில் வந்து விட்டது. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம். எஸ், இப்போ ஓடிடிக்கு வந்ததுனால சும்மா வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்லேயுமே அந்த படம் இருக்குது. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட சூசைட் ஸ்குவாட் மாதிரி தான். இதில் வந்து இவங்க ஹீரோஸ்னு சொல்ல முடியாது, பாதி ஹீரோ பட் ஆனால் பாதி கெட்டவங்கிற அந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்கிறவங்க. இவங்க இப்போ பெரிய பிரச்சனை வருது, நாம் தான் சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் புது டீமாக ஃபார்ம் ஆகி தண்டர்போல்ட்ஸ்னு சொல்லக்கூடாதா, நியூ அவெஞ்சர்ஸாமே, அது எதுக்கு முடியல தண்டர்போல்ட்ஸ்னே வச்சுக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த புது பிரச்சனை எப்படி சமாளித்தாங்க, சென்ட்ரியை அவங்க சமாளிக்கலாம் கஷ்டம். அதுலேயும் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஃபேவரெட்டு. சும்மா அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுவார் இவங்க எல்லாரையுமே. ப்ளஸ் இந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீம் அப் ஆகிறதுங்கிற மாதிரி எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆச்சுப்பா. ஸோ ஓவரால் இந்த 5 படங்கள் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு படமும் எந்த டைப்பில் இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இனி மாதிரிலாம் டிலே ஆகாதுப்பா. இனி ரெகுலராக வீடியோஸ் வரும். பெண்டிங் வச்சது நிறைய இருக்குது. இப்போ வர தேட்டரில் அந்த லோகா அப்படிங்கிற அந்த படம் வர போயிட்டு இருக்குதா, அதை வர பார்த்து முடிக்கணும். ஸோ அடுத்தடுத்து இந்த வீக்கெண்டுமே நிறைய படங்கள் வரப்போகுது. ஸோ இனிமேல் டிலே ஆகாது. எல்லா படத்தையும் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணி விட்டுறலாம். டாட்டா பை.